ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் எத்தனைன்னு தெரில, பார்ட் 3யோ இல்லை 4ஓ தான் விளாட போகிறோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். அப்படியே லோட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளாட்டியும் ஒர்க்கர்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. உள்ளே போயிட்டு இல்லை, இங்கே பார்க்கக்கூடாது, நம்ம எப்பயுமே இங்கே தான் எடுக்கணும். இங்கே ப்ரெட் இருக்குது, ப்ரெட் வைக்க முடியல கைஸ். சூசு வைக்க முடியல. ஃப்ளார் ஒரு 3 வாங்கி வச்சுக்கலாம். பாஸ்தா ஒரு 2, சீஸ் 2. லேட் ஆயிரும், அதனால நான் கட் பண்ணிக்கிறேன். என்னடாச்சு கைஸ்? வந்துருச்சு கைஸ். இது பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் பாருங்க. எனக்கு பார்த்தா அது சிரிப்பு தான் வருது. இது அப்படியே இங்கே வச்சுட்டு, இது என்னது, சீஸ் இங்கே வைக்கணும். இங்கே வச்சாச்சு, இன்னொன்றும் வச்சாச்சு. இது என்னது, ஃப்ளார் கைஸ், ஃப்ளாரு. நான் வந்து டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டருக்கு மட்டும் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுதான் ப்ரோ இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அது வாயில் நுழைய மாட்டேங்குது. என்ன கைஸ் நீங்கள் வேறு இங்கே ஃப்ளார் கம்மியாக இருக்குற எடுத்து வைடா. அவ்வளோதான், கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளாட்டி போய் பில்லை கட்டிட்டு வந்துடலாம் கைஸ். பில்லையும் லோன் இருக்கான்னு தெரில. பில்லு இருக்குது, 3 நாள் கட்டாமல் வச்சுருக்கேன். அப்படின்னா நான் எந்த அளவு சோம்பேறின்னு பார்த்துக்கோங்களேன். பேங்க்கு இந்தா இருக்குது, வந்துருச்சுல, கட்டியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவிலே வாங்குவேன், இல்லாட்டி அடுத்த வீடியோவில் கூட வாங்குவேன். இது வந்து கேண்டி சாக்லேட்டு நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் லைசன்ஸ் 4 தான் வாங்க போகிறோம். இப்போவே வாங்கினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதுக்குள்ளாட்டி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஏதாச்சும் தீர்ந்துருக்கா? தீரலை, அவன் தீர்ந்து அடிக்கிடுவான். நம்ம வந்து எப்பவுமே வாங்கி தான் வைப்போம். மில்க்கு இது ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்களோ. சீக்கிரமாக போடுற மாதிரியே தெரில கைஸ். இருங்க, ஒரு குசும் பண்ணி விட்டு வரலாம். இப்போல்லாம் நம்ம கடைக்கு வருவானுங்க, நம்ம கடையில் நம்ம செக் அவுட்டுக்கு வருவானுங்கன்னு சொல்லுவாங்க. $26.25. இன்ட்ரெஸ்டிங். போய்ட்டாங்க. கரெக்டான அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறாரு. 2 கஸ்டமர்ஸு. நான் ஐட்டம் ஒன்று எடுத்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காஃபி தான், காஃபி தூள். ஏன் ப்ரோ இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். காலையில் எழுந்திரிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். செம்ம தூக்கமாக இருக்குது கைஸ். 41 கேட்டாங்க. அவன் பார்ப்பான், என்னடா என் கஸ்டமர்லாம் நீ எடுத்துக்கிற.
என்னங்க பிஸ்னஸ்? டர்கோ சோடா அது பேர். 1 2 3 என்னடா வந்துருங்க. 89 என்னடா பேட்டரி கம்மியாக இருக்குது. ஆ 43 5 நினச்சிட்டேன். எல்லா கஸ்டமரும் இங்கே தான் நிறையா கூட்டம் இருக்குது, எல்லாம் இங்கே போய் வாங்கிக்கலாம், பில்லு போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வடக்கம் பைத்தியக்காரன். $19.95 இப்போ வாய்ஸ் கரெக்டாக கேட்கும் பாருங்க கைஸ். 71 அதையும் வாங்க. ரீஸ்டாக்கரே அந்த பால் எடுத்துகிட்டு வாடா. ஒருவேளை பால் தீர்ந்துருக்குமோ? என்னது ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். அந்த பால் காலி ஆயிடுச்சு. நினச்சது சரிதான், பால் தீர்ந்துருச்சு. லைட்டை போட்டுக்கலாம், டல்லாக இருக்குது. எங்கடா அந்த பால்? அடியில் கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் வாய்ஸ் கிடைக்கும் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கட் பண்ணது மைக் எடுக்க போயிட்டேன். ஒன்று வாங்கி வச்சாச்சு. எல்லாம் பாலே எடுக்கிறாங்க கைஸ். பால் வியாபாரம் ஆகுது. எல்லாம் பால் குடிச்சு நல்லா சத்தாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க போல். ஏன்டா டே பால் குடிச்சு என்னடா சத்தாகிற, கொழுப்பு தானே வரும் அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இது வந்து பார்ட் 3 or 4 எனக்கு சரியாக தெரில கைஸ். ஆனால் உங்களுக்கு தெரியும். பார்ட் 4 தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் கைஸ். கைஸ் மணி 9 ஆச்சு. அதாவது கேமில் 9 ஆச்சுன்னு சொன்னேன். இந்த பாட்டுக்கெல்லாம் தான் அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரில, இந்த கேமில் அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை பாட்டிக்கு அதிகமாக வாங்குகிற ஒரு இது இருக்கா, ஒன்றும் புரியல கைஸ். பாட்டி என்ன இது உங்கள் தங்கச்சியா இல்லை அக்காவா? அந்த பாட்டி கேட்பாங்க. வந்தேன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு. ஆனால் இந்த கேமில் கேட்கல. என்னமோ காலியாக இருக்குது. இந்த சோடா காலியாக இருக்குது. சளி பிடிச்சி வாய்ஸே மாறிடுச்சு. 33 ரூபா சேஞ்சு. ஜாப் சோடா காணாயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து 37 கஸ்டமர் வந்திருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த இதெல்லாம் வாங்கி போட்டிருந்தோம், சீஸு ஃப்ளாரு. அதுக்கெலாம் வந்து ஒரு $110 ஆகிருக்கு. ரெண்ட்டு கட்டினதுக்கு ஒரு $150. பில்லுனா வந்து
என்ன சொல்கிறது, கடைக்கு பில்லு கட்டணும் அப்படிங்கிறதுல வந்து $45 போயிடுச்சு. ப்ராஃபிட்டே வந்து இன்றைக்கி $1000 வந்துருக்குது. 2 ப்ராடக்ட் வந்து கிடைக்கலையாமா, 2 கஸ்டமர் சொல்லிட்டு போயிருக்காங்க. டோட்டலாகவே 37 கஸ்டமரு. அடுத்த நாள் $170 ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டானுங்க. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு $1000 ப்ராஃபிட்டு வேறு. ஐயோ ஐயோ கைஸ், அவன் என்ன கைஸ் இந்த இது எடுக்கிறானான்னு தெரில. அதுனா என்னதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்தா. திடீர்னு பேர் வந்து வாயில் நுழையில. ஆஹா, தானே இங்கே வரும். மாற்றி வச்சாச்சு. மறுபடியும் பாஸ்தாவே எடுக்கிறேன். சூஸ் எங்கடா கைஸ்? சூஸு தீரவே மாட்டேங்குது கைஸ், என்னன்னே தெரில. சூஸு விற்பனை ஆகலையா, இல்லை காசு அதிகமாக இருக்கா, ஒன்றும் புரியல. நம்ம வந்து ஜாப்ஸோட இங்கே இல்லை, ஜாப் சோடா வந்து இல்லை கைஸ். கோலா சோடா 2 இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் 1 இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வாங்குறதுன்னு பார்த்துக்கலாம். 2 ஃப்ளவர் வாங்கிக்கலாம், 2 சீஸ் வாங்கிக்கலாம், 1 ஸ்பெகட்டி வாங்கிக்கலாம். 2 ஃப்ளவரு 1 சீஸு. டைம் ஆயிரும் கைஸ். எல்லாத்தையும் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே என்னடா ஃப்ளார் காலியாக இருக்கு. டீயும் இருக்குது அங்கே உள்ள, ஸ்டோரேஜில் இருக்குது. ஃப்ளார் எடுத்துகிட்டு வரையா இல்லையா? எதரா எடுத்துகிட்டு வர? ஃப்ளார் தான் 2 இருக்குது பாருங்க கைஸ். அவன் தான் எடுக்க மாட்டேங்கிறான், என்னத்த சொல்ல. வேலைக்கு வாங்கி வச்சே தப்பாக போச்சு கைஸ். என்ன கைஸ் உங்களா அது? டீ கூட இங்கே தான், காஃபி இங்கே தான் இருக்குது, டீயும் அங்கே தான் இருக்குது. அத்தனை இருக்குது, ஒரு இது ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, அப்படி இருக்குது. எடுக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் இந்த வீடியோவில் நினைக்கிறது வந்து, இந்த வீடியோ லென்த்தாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ளார் எடுத்து வச்சிட்டா. இங்கே 2 ஃப்ளார் இருக்குது கைஸ். ஏன்டா இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் பேசலை. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது எப்படி இருக்கிறது? சரி, அதனால் பின்னாடி இருந்து வருவோம். வையா
டேய் திரும்ப மாட்டேங்குதுடா. என்னடா கேம் இது? பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணுது கைஸ். வந்துட்டு இப்படி போய்க்கலாம். வேறு இதை வந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்தா இங்கே இங்கே வைக்கலாமா? இப்போ கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நவுந்து போய் பார்க்கலாம். செவுட்டில் முட்டுது. ஓ நோ. ஆஹா, என்னடா வர மாட்டேங்குதே. சிங்கெல்லாம் வருது. மேலே லைட்டு கூட இல்லைடா. ஏன்டாடு வாங்க. ஒரு லைட்டு கூட வாங்கி வைக்கல. டே இதெல்லாம் என்னதுடா நியாயம்? முன்னாடி இப்படி வச்சிடலாம். இப்படி வந்துருச்சு. நம்மளுக்கெல்லாம் மூளைங்க கைஸ். இந்த வெளி இடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு மாற்றிடலாமா? ஆனால் இப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வர்றது மட்டும் இப்படி இருக்கணும். பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால் கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் லைசன்ஸ் தான் வாங்க போகிறோம். மேனேஜ்மெண்ட், பேங்க், பேமெண்ட். ஏன்டா 200 கொடுக்குற மாதிரி செட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, 200 கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் சீக்கிரமாக வந்து லோனை முடிக்க முடியும். இன்னும் வந்து 6 நாள் இருக்குது. 1000 எவ்வளோவா இருக்குது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெரில. எனக்கு தெரில பாரு. எங்கேயாச்சும் ஒரு லைட் சும்மா இருக்கும்ல. இங்கே ஒரு லைட் இருக்குது கைஸ். அதை தூக்கி அப்படியே ஸ்டோரேஜில் வச்சிடலாம். இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? லைட்டை ஆன் பண்ணால் எரியும்னு நினைக்கிறேன். இதுதானே? லைட்டாக ரெஃப்ளெக்ஷன் தெரியுது பாருங்க. அப்படின்னா கச்சிதமாக லைட் ஒர்க் ஆகுது. எனக்கு ஆன் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணி விட்டு வந்துடலாம். இந்த கேமில் என்னென்னா ஆன் பண்ணுறது வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஆஃப் பண்ணுறது என்னென்னா ஆன் பண்ணுறது மாதிரி வச்சுருக்கானுங்க. அதுதான் கைஸ் ஒன்றும் புரியல. ஒரு பால் அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மாடு கட்டி வச்சுருப்பீங்களா பாட்டி? நீங்கள் பாட்டி தான். ஆனால் மாடெல்லாம் வச்சுருப்பீங்க. அதுலேருந்தே மில்க் போயிருக்கலாம். அடிக்கிட்டான் எல்லாத்தையும். ஃப்ளார் தான் எடுக்கிறான்னு அடிக்கிட்டான். ஃப்ளார் மறுபடியும் அடிக்கிட்டான். இப்போயாச்சும் அவனுக்கு அறிவு வந்துச்சு கைஸ். இப்போ ஒரு குசுமத்தனம் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லா கஸ்டமரும் நம்ம கிட்ட வாங்க. அவன் நினைப்பான், டே பைத்தியக்காரா, டே ஓனர் பைத்தியக்காரா அப்படின்னு நினைப்பான். ஆனால் நம்மளாம் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, கத்துவாங்க பார்த்துக்கோங்க. டே ஓனர், என் கஸ்டமர் நீ ஏண்டாடுதா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. நம்ம வந்து பில்லு போட்டால் தான் ஒரு கெத்தாக தெரியும். என்ன ப்ரோ மிமிக்ரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு பண்ணவே தெரியாது கைஸ். டர்கோ சோடா 3 வாங்கியிருக்காரு.
ப்ரோ ஏன் ப்ரோ பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் என்டர்டெயின் இல்லாட்டி ஃபன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நான் பண்ணும்போது பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து 50 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோ போடணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் அடித்து லைவ் போட ஆரம்பிக்கலாம் கைஸ். லைவும் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் கைஸ் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி இருங்க, அடுத்த நாளைக்கு பேசுகிறேன். அடுத்த நாள்னா கேமில் அடுத்த நாள் கைஸ். இந்த இடத்துல ஒன்று செக் பண்ணிடலாம். இப்போ சாயங்காலமாயிடுச்சு. பெரிதா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் கைஸ். மணி 7 ஆச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா களை கச்சிதமாக தெரியுது. அந்த லைட்டை கழட்டிட்டு வெளியே கொண்டு போனால் இங்கே பாருங்கள் எப்படி தெரியுது. அதனால் லைட்டு எங்கே போனாலும் எரியும் அப்படின்னு நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் கைஸ். என்ன கைஸ், நம்ம பில்லு போடுற இடத்துக்கு ஒருத்தன் கூடி வர மாட்டேங்கிறான். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நான் வந்துட்டேன். யார் பண்ணீங்க? சரி வாங்க, வந்து நிறையா பொருள் வாங்கிட்டு போகிறீங்க. ஒரு $19. அவ்வளோதாங்க, எல்லாம் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. காசை பாருங்கள், நேற்றோட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு கைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கேன். $45 ருபீஸில் சென்ட்டு. கடையை க்ளோஸ் பண்ணணும், இல்லாட்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கலாம் சொல்ல மாட்டேன். சீக்கிரண்டா போடுறா, என்னடி குசும் தானே பண்ணிட்டுலாமா. கெட்ட வார்த்தையாக திட்டுறான் கைஸ், எனக்கு காதில் கேட்குது. $78.90. டே நீ வேணால் அங்கே சார், நீங்கள் வேணால் அந்த பில் செக்ஷனில் போட்டுக்கோங்க சார். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி கடையை போட்டிடலாம். இன்றைக்கி வந்து 39 கஸ்டமர் வந்திருக்காங்க. ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ப்ராஃபிட் மட்டுமே $1114 ஆயிருக்கு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. சப்ளை காஸ்ட் வந்து நம்ம வாங்கி போட்டோம்ல ஐட்டம்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு $538 ஆயிருக்கு. ரெண்ட்டுனா வந்து இன்றைக்கோட இது கரண்ட்டு பில்லும், ரெண்ட்டுனா வந்து வாடகை அப்படி தான் நினைக்கிறேன். அது ஒரு $15. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டே. கட் பண்ணிடுறேன், அடுக்கிறக்குள்ளாட்டி டைம் ஆயிரும் கைஸ். அடுக்குனா தான் கைஸ் வீடியோ வந்து லென்த்தாக போகும். சரி அடுக்கிறதையும் காட்டிடுறேன், ஆனால் ஸ்பீடு எடுக்குவேன். அதெல்லாம் இடைஞ்சல் கேஸ். ஃப்ளாரு இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்ப்ரைட்டோ சொல்லுவாங்க, தப்பாச்சிட்டேன். அந்த இடத்துல மில்க் வைக்க வேண்டியது. இங்கே இருக்குது மில்க்கு. ஹேண்டில் வித் கேரு அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஜாப் சோடா ரைஸ். இப்போ வந்து
பில்லெல்லாம் கட்டிட்டு ஒரு ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க போகிறோம் கைஸ். வாங்கியாச்சு. இப்போ வந்து ஸ்டோரேஜை பெருசாக்கிட்டு ஒரு ரேக் வாங்கணும். ஸ்டோரேஜு 800 ஆகும். ஒன்றும் வாங்கிடலாம். ஒரு ரேக்கு 1000 வந்தாச்சு. இதே ஒன்று விடுங்க, எல்லாத்தையும் 2 வாங்கி வைக்கலாம். 3 வாங்குவோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் அடிக்கிடலாம். கடைசியில் 500 ரூபாய்க்கு வந்தாச்சு. என்ன வருது இப்போ பாருங்க, பெருசாக இருக்கும். இங்கே பாருங்க, பெருசாகிருச்சு. ஓ மை காட். நம்ம இடத்த சேவ் பண்ணோம், அதனால் இப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணுமா? வாங்கி விடுவோம். காசு வந்துடும்ல. 300 ரூபா ஆகும். வாங்கி விடுவோம். நம்ம தானே, எப்பவுமே நம்ம தான். கவலையே படக்கூடாது. காசுனா வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே காசு வந்துக்கிட்டே இருக்கும். என்னது ஜல்லி. கைஸ் ஒரு ரேக்கில் 30 வருது. நான் நம்பவே முடியல கைஸ். இது வந்து குக்கீஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ யார் என்ன சொல்லுவா? அடுக்கிறக்குள்ள லேட் ஆயிடும் கைஸ், அதனால் அடிக்கிட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ஷெல்ஃப் பத்தலை, அதனால் ஒரு லோன் எடுத்துடலாம். வேணாம், லோன் எடுக்க வேணாம். இதுக்கெல்லாம் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு வந்துடும் 4.2 செட் பண்ணி இதுக்கு 2.1. இது வந்து சாக்கி பிக் மாதிரி இன்னொரு சீரியலு 5.62 ஜெல்லி $2. நெக்ஸ்ட்டு புதுசாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அது புதுசாக இருக்குது. இது பழசு, பழைய ஐட்டம். இது புதுசு. இது இப்போ பார்த்துட்டோம். அதுக்கு ஷெல்ஃப் வேணும். சாக்லேட் பார் புதுசு. இதுவும் புதுசு. இல்லை பழசு தான் நான் வச்சேன், ஞாபகம் இருக்கு. ப்ரைஸ் செட் பண்ணி வச்சு அவ்வளோதான். கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு பில்லில் உட்கார வேண்டியது தான். பில்லில் கேஷ் கவுண்டரில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணால் அவனுங்களாவே வருவானுங்க. என்னடா இவன் திடீர்னு காசை கரெக்டான்னு நினைக்காதீங்க. அப்படி தான் காசு இன்றைக்கி வரும், இன்றைக்கி போக நாளைக்கு வரும். அதுதான் நம்ம கடை. பொருள் வாங்குறதுக்கே காசு இல்லை. நீங்கள் கேட்பீங்க, டே பொருள் வாங்கவே காசு இல்லை, அதுக்குள்ளாட்டி டைலாக் வேறு பேசலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டு வருவீங்க. யாராச்சும் வாங்குங்கடா.
இப்போ ஒரு $30 இருந்துச்சுன்னா ஒரே ஒரு செல்ஃப் அங்கே 500 ரூபா ஆகுமே. ஒன்றும் லோன் தான் எடுக்க வேண்டியது. லோன் வேணாம், எடுக்க வேணாம். லோனுக்கு ஆசைப்பட்டு 2 லோன் ஆயிடும். வெயிட் பண்ணி நிற்கிறாரு பாருங்க. ஒரு நர்வலோ காஃபி டார்க் ரோஸ்ட்டு 8.99 அனுப்பிச்சி விட்டாச்சு. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ வாங்கியிருக்கீங்க கைஸ்? பார்த்தீங்களா 90 ரூபா ஆயிடுச்சு. அதுவும் நர்வலோ காஃபி டார்க் ரோஸ்ட் எல்லாமே. அப்போ இருந்துச்சுன்னா ஒரு $100-150 வாங்கியிருப்பார். ஒரு 500 ரூபா வரட்டும். சாக்லேட் பாரு அதுக்கெல்லாம் வந்து ஷெல்ஃப் வாங்கி போடுறேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து கொஞ்சம் இடம் மாற்றலான்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜோட இடத்துலலாம் இங்கே வைக்கலான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஷெல்ஃப் வைக்க போகிறேன். ப்ரோ இருங்க ப்ரோ. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வாங்கும் போது பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டேனே. அப்படியே இந்த சைடு வாங்க. வச்சாச்சு. நான் இன்னும் ஒரு $30 இருந்துச்சுன்னா போதும். $8.98. என்ன ப்ரோ டொக்குன்னு கேட்குன்னு கேட்காதீங்க. ஃபேன் வந்து சரியில்லை கைஸ், அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீங்கள் வந்து கேம் விளாட்றது தான் பார்க்கணும். $500 வந்துருச்சு. ஒரு ஷெல்ஃபை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். ஓ நோ, ஷெல்ஃப் 200 தான் கைஸ். நான் வேறு 500 நினச்சேன். இப்போ பொருள் வாங்க காசு இருக்கே, எல்லாத்துக்குமே காசு இருக்குது கைஸ். ஐயா பார்க்காம விட்டுட்டேன், அதனால தான். தட்ஸ் மை மிஸ்டேக் கைஸ். இவ்வளோ ஸ்லோவாக திருப்புறேன்னு நாளைக்கு ஆயிருண்டா. எதிக்கிறா கச்சிதமாக இருக்குது. வச்சு விடு, அவ்வளோதான். இப்போ இடம் பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு இந்த செக் அவுட் வந்து இருக்கக்கூடாது, பேக் பண்ணி வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து அடுக்க போகிறேன், அதனால தான். என்ன வெயிட்டோம் கைஸ், நான் அடுக்கும் போதே வந்து 4.18 அடுக்கும் போதே வந்து ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கணும். எல்லாம் வந்து வாங்குறானுங்க. தீருது கைஸ். என்ன கைஸ் டே ஃபேனு மண்டே உடச்சிடும்டா. டொக்குன்னு சாக்லேட் பார் வந்த உடனே கைஸ் அடிக்கிடணும் கைஸ். ஒரு செகண்டு இங்கே வந்து இப்போ நம்ம வந்து பில்லு போட்டுடலாம். செக் அவுட் ஸ்லாட்ஸ் ஆர் ஃபுல். ஆனால் நம்ம என்ன செக் அவுட்டை வைக்க போகிறோம். எல்லாம் வந்து லைனில் நில்லுங்க. வச்சாச்சுங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் போட்டும். கொசு தொல்லை வேறு தாங்கவே முடியல கைஸ். 33.09 வெயிட் போட்டுடலாம். குடின் ஃபைட் சாக்லேட் பார் இல்லையம்மா, நாங்கள் அடிக்கிடலாம். சாக்லேட் பார், வெர் இஸ் த டிடியாட்டிக் சாக்லேட் பார். எல்லாம் அடுக்கணுன்னே ப்ரைஸ் செட் பண்ணுறோம்.
3.92 3.92 அவ்வளோதான். சாக்லேட் பாரும் வச்சாச்சு. கைஸ் மணி 7 ஆச்சு கைஸ். இப்போ வேறு வீடியோ பண்ணிக்கணும் கைஸ். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு 2000 ரூபா கிட்ட லாஸ் ஆகிருக்கும். ஆனால் திருப்பி வருது கைஸ் அந்த பணமெல்லாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டைலாக் மறக்கலை. ஒன்றும் ரீசார்ஜ் தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இது கொடுத்துருப்பானுங்க ஆப்ஷனு. அதில் வந்து நீங்கள் ஆள் அமுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.